ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்விற்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்கக்கூடாது. பணிமூப்பு அடிப்படையில் அவர்களுக்குள்ளாக தேர்வை நடத்தி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் சார்பில் நிறுவன தலைவர் ச. அருணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடக்க கல்வித்துறையில் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் பட்டியலை தேர்வு செய்ய அந்தந்த வட்டார கல்வி அலுவலருக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அதாவது தகுதி தேர்வு அடிப்படையில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க இந்த பட்டியலை தயார் செய்வதாக அறிகிறோம். ஏற்கனவே ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்விற்கு இடைநிலை ஆசிரியர்களின் பணி மூப்பை கணக்கில் எடுத்து பதவி உயர்வு வழங்குவது வழக்கம். ஆனால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தகுதி தேர்வை நடத்தி அதன் அடிப்படையில் தான் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க உத்தேசித்து உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இடைநிலை ஆசிரியர்கள் ஏமாற்றமும் வருத்தமும் அடைந்துள்ளனர். இடைநிலை ஆசிரியர்களின் பணிமூப்பையும் மனநிலையும் கருத்தில் கொண்டு தகுதி தேர்வு கட்டாயம் என்றாலும் இடைநிலை ஆசிரியர்களின் பணிமூப்பின் அடிப்படையில் பட்டியலை தயாரித்து அவர்களுக்குள்ளாக ஒரு தேர்வை நடத்தி இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்வதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு நிறுவன தலைவர் ச. அருணன் தெரிவித்துள்ளார். தொடக்க கல்வித்துறையில் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியருக்கான பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் பெயர்களை பட்டியலை அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் வட்டார கல்வியாளர் மூலமாக பட்டியலை தயாரித்து அனுப்புமாறு ஆணை பிறப்பித்துள்ளார்கள். தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் என்றால் தகுதி தேர்வுக்கு தகுதியான இடைநிலை ஆசிரியர்களை தேர்வு செய்து பட்டியலை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள். ஏற்கனவே பணிமூப்பு அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தேர்வு செய்வது வழக்கம், பதவி உயர்வு வழங்குவது வழக்கம். ஆனால் தற்போது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தகுதி தேர்வு நடத்தி அதன் மூலமாக பதவி உயர்வு வழங்க இந்த பட்டியலை தயாரித்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இது உண்மையாகவே இடைநிலை ஆசிரியர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக அமைகிறது. அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தகுதி தேர்வு கட்டாயம் என்றாலும் பணிமூப்பு அடிப்படையிலேயே பட்டியலை தயாரித்து அவருக்குள்ளாக ஒரு துறை ரீதியான தேர்வு நடத்தி அதன் மூலமாக பதவி வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.